अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्परं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया प्रकाशयेन तस्मै श्रीगुरवे नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुदेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या तुमेव सर्वं मम देव सर्वं मम देव। श्रुतिस्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो देशनिवाहिने व्योमवद्व्याप्तदेहाय विद्यामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஆத்மபோதம் சென்ற வகுப்பிலே முதல் 2 ஸ்லோகம் வரையும் பார்த்தோம். முதல் ஸ்லோகத்துல ஆத்மபோதம் என்றால் என்ன, அதுக்கு அதிகாரித்துவம் என்ன, யார் அதை கேட்கலாம் அப்படின்றத படித்தோம். அதுக்கப்புறம் ஞானம்தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத படித்தோம். இந்த ஸ்லோகத்தை 2 படித்தாங்க, படிச்சுட்டு அதை தபோபி சீனபாபானாம் சாந்தானாம் வீரராகினாம் முக்சூனாம் அபேச்யோயம் ஆத்மபோதோ விதீயதே போதோன்ய சாதனேப்யோகி சாட்சாத் மோட்சைக சாதனம் பாகஸ்ய பக்னிவஞானம் வினா மோட்சோ ந சித்யதே. ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதம் என்பது அபௌருஷேயம், மனிதனால் இயற்றப்பட்டது அல்ல. 4 வேதங்கள் இது சாமல்ல. இந்த வேதங்கள் ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, வேதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகார. இது லௌகிகமா நம்ம பண்றது நம்மளுடைய இச்சா சக்தியினாலையும் ராக துவேஷத்தினாலையும் அடையிறதுக்கு விரும்புகிறோம், அது லௌகிகம். இது அலௌகிகம். லௌகிகத்தினாலும் முடியாது, புருஷத்துவத்தினாலும் அப்பௌருஷேயம் அலௌகிகம். இது ரொம்ப விசாரமா பிரம்மசூத்திரத்துக்கு இது பண்ணும்போதுதான் பெரிய பாக்கியக்காரன் தான் ரொம்ப வேதம் என்னென்ன பற்றி பக்கமா எழுதிக்காது. சரியா பாஷையெல்லாம் படிக்கும்போது நிறைய அது டீட்டெயில்ஸ் வருது. டீக்கா எழுதினவங்க, வார்த்தைகள் எழுதினவங்க, அதுக்கப்புறம் பின்னாடி எழுதினவங்கலாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை படிப்பது, அதை பற்றி புரிந்து கொள்வது என்பதற்கு நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க, ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் உலகத்துல வருது, அழிந்து கொள்விடுகிறது. அப்படி அழியாமல் என்றுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நாம காதால கேட்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதை பிராக்டிஸ் பண்றோம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது எத்தனையோ ஜென்மங்கள் ஒருத்தர் ஒரு ஜீவன் பண்ணியிருந்தாதான் இருக்காங்க. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்குதான் சங்கராச்சாரியார், பகவத்பாதர் போன்றவர்கள்லாம் பெரும் கருணையோட அதை டைரக்டா நம்ம படிச்சா கூட உபநிஷதம் படிக்கிறோம், வகுப்பு படிக்கிறோம். பல பேருக்கு இப்போ ஒரு வகுப்புல 50 பேர் இருக்கோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல்ல தான் அது சிந்திக்கும். எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை ஏன்னா அவ்வளவு சம்ஸ்காரம் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு படம் கிடைக்கும். அப்புறம் நம்மளோட பிராக்டிஸும் இருக்கு.
இப்போ இந்த டெக்ஸ்ட் பிரகரண கிரந்தம்னு பார்த்தோம். இதுல ஏன் இந்த பிரகரண கிரந்தத்தை எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப உத்தம அதிகாரி, அது 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்க, சாதன சோஷ்டியெல்லாம் கரெக்டா பண்ணவங்க, அவங்க வந்து டேரக்டா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வியாக்கரணம் நியாயம் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வேதம் வேத அங்கம் வேத உபங்கம் இதெல்லாம் படிச்சுட்டு கிரமமா படிக்கிறவங்க தான் பாஷ்யம் வரலும் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, அதை படிச்சாலும் அவங்க விருப்பம் இல்லை, அப்படியே முடிஞ்சாலும் விபரீதமான விளைவுகள் ஏற்படலாம். இதை நல்லா மனசு வச்சுக்கணும். ஏன்னா அந்த முழு தகுதியும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுவும் ஈஸ்வரனோட செயல்தான். பல பேருக்கு இது வந்து சிந்திக்கிறது, இது நம்ம காதுல விழுது, நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து அதனால கஷ்டப்படுறவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன், திருப்பி அதனால சொல்லிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் இந்த ஞானத்தினாலதான் நமக்கு வந்து மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இன்னொரு பக்கம் அதுக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற தகுதிகள் எல்லாம் நம்ம இருக்கான்னு நம்ம ஒருத்தம் தொட்டு பார்த்தோம்னா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆனா அது வர வெயிட் பண்ணலாமான்னு கேட்ட தேவையில்லை, படிக்கலாம். ஆனா இதுல சொல்லியிருக்கிற மாதிரியே நம்ம வந்து அப்படியே வரட்டுதமா எடுத்துக்கிட்டு எனக்கு நான் கேட்டுட்டேன் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு ஆச்சரியர் சொல்லிட்டார், அவ்வளவு தெரிஞ்சு போச்சு. 30 செகண்ட் தானே, இதே 30 வருஷமா நம்ம படித்தாலும் ஏன் அது ஒர்க் பண்ண மாட்டேன்றது, அதுக்கு ஒரு விசாரணை. அதுக்காக தான் இந்த ஆத்ம போது கூட இருக்காதுன்னா, நம்ம என்னதான் பகவத்கீதை படிச்சாலும் என்னதான் உபநிஷத்து படிச்சாலும் அதை வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நெறிமுறையில் வாழ்ந்த ஒரு மகான் சொல்லுகின்ற விஷயத்தை கேட்க வேண்டி இருக்கு. உத்தம அதிகாரிக்கு நேரம் படிக்கலாம். ஆனா பெருவாரியானவர்கள் இதையெல்லாம் இதுக்கு விளக்கம் கேட்க வேண்டியிருக்கு. விளக்கம் கேட்பது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையில் எப்படி கொண்டு போறதுன்றது வேற தெரிய வேண்டும். அது அபௌருஷியமான விஷயம். அதை மனிதர்களாக நாம் நம்மால் செய்ய முடியாது சொல்றதுதான் அபௌருஷியம். வேதத்துல வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஒரு உதாரணம் சொன்னாக்க, நெருப்பை உண்டு பண்ணா அது வந்து வெப்பமாக இருக்கும் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அது பிரமாணம். அது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். நெருப்பை கை வச்சா சுடும் அப்படின்றது தெரியுது. அதே நேரத்துல புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றது. இது வந்து சொர்க்கலோகத்துக்கு போறதும் அது வேறுதான் சொல்றது, மோட்சத்துக்கு போறதுக்கும் வழி வேறுதான் சொல்றது, தர்மத்தை கடைபிடிக்கலன்னா உனக்கு பாபம் வந்து சேரும்ன்றதும் வேறுதான் சொல்றது. அப்போ இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தர்மங்களையும் வேதம் வகுத்து கொடுக்கிறது. இங்கே இப்பொழுதே கிடைக்கக்கூடிய பலன்களாகிய புத்திர காமேஷ்டியை உட்பட வேறுதான் சொல்றது. அது உண்டா இல்லையாவது பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி சொர்க்க பதவின்றத பண்ணி பார்க்க முடியாது, உடலை விட்டா. அப்ப இங்கே கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்ப நம்ம டாக்டர்கிட்டே போறோம், ஒரு ஆயுர்வேத மருத்துவம் இதா இருக்கும், இந்த மாதிரி மருந்து கொடுத்தா இதை இத்தனை நாள் இது சாப்பிட்டா சரியா போயிடணும்னு ஒரு நியமம் இருக்கு. சில பேருக்கு அது ஒர்க் பண்ண மாட்டேன். இது டாக்டராலையும் கண்டுபிடிக்க விட்டார். அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு, நானும் எல்லாம் பிரயத்னம் பண்ணி பார்த்தேன், நீங்க பிரேயர் பண்ணுறோம், அதுக்கும் ஆயுர்வேதத்துலாம் இருக்கா, இதெல்லாம் பண்ணி இது நடக்கலைன்னா இந்த ஹோமம் பண்ணுங்க அப்படின்றதுக்கு இருக்கு. அப்படின்னா மனிதர்களால் ஏதோ முயற்சி பண்ண முடியும். அது எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் லிமிட்டடா தான் இருக்கு. பெயர்பட்ட டாக்டர் நியூயார்க்ல இருக்கிற டாக்டர்னா அவருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. வேணா இருக்கிற டாக்டரோட அவர் பெட்டரா பண்ணலாம். ஆனா அவருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதுக்கு மேல என்ன நடக்கும்ன்றது அது வேதத்தில் தான் சொல்லப்படுறது, வேற எங்கேயும் இல்லை. அது நடக்கிறது. அது நடக்கிறது எடுக்கிறது எப்படி தெரியும்னா, மகான்கள் தான் சொல்லியிருக்காரு, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காரு, நடந்துட்டே இருக்கு, அதை பார்த்து அனுபவத்தை சொல்லுகிறார்கள். அப்படிங்கும் பொழுது இதான் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டும். இந்த ஒரு விஷயம்தான் வேதாந்தம் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகவும் அரிதான பொக்கிஷம். நம்ம பக்தி பண்ணாலும் கர்மம் பண்ணாலும் உபாசனை மெடிடேஷன் பண்ணாலும் இது என்ன பண்ணா கூட வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, தர்மமாக நான் எப்படி நடந்து கொள்வது, இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கே ஏற்படுகிறது. அப்போ வந்து இஷ்ட பிராப்தின்னு சொன்னா கூட இப்ப வாழ்ற வாழ்க்கையிலே சுக பிராப்திக்கு வேதம் தேவைப்படுது. அது நல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நித்திய நைமித்திய கர்மாவை பண்ணலன்னா
துக்கம் தான் வேதம் சொல்றோம். வாஸ்தவம் தானே. நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் நம்ம எழுதிட்டே போறோம். அதை பண்றதுக்கு தான் குழந்தையில இருந்தே நமக்கு ஆர்வம் அதுதான் ஜாஸ்தி இருக்கு. ஒரு சின்ன குழந்தைய கூட நான் வந்து குழந்தைலாம் வெளியே பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு 6-7 மாசம் ஆயிட்டு அந்த குழந்தை அப்படி தவற ஆரம்பிச்சதுன்னா எவ்வளவு விளையாட்டு சாமான் கொடுத்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது மூலையில ஏதாவது ஒரு பேப்பர், ஏதாவது ஒரு அசுத்தமான இருக்கக்கூடிய நம்ம எதை எடுக்கக்கூடாதுன்றோ அதெல்லாம் விடும். ஏன்னா கியூரியாசிட்டி அதுக்கு வந்து அழுத்து விடும். அந்த இந்திரியங்களுக்கு வந்து இந்த பாகிய விஷயங்களை நோக்கி போகக்கூடிய அந்த மாய சக்திய பகவான் அப்படி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கூட ஒருத்தரோட பேசும்போது ஒரு விஷயத்தை பத்தி வந்தது. அப்போ வந்து 7வது சாப்டர்ல 29வது ஸ்லோகத்துல என்ன அர்த்தம், அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் பார்த்தா அதுக்கு அர்த்தம் புரியல. அதுக்கு வந்து 27 பார்க்க வேண்டியது போர்வையா இருக்கு. நீங்க பார்த்தாக்க அது வந்து இந்த இந்திரியங்கள் மாய சக்தியை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். 25வது ஸ்லோகத்தை சொல்றாரு. அதை வந்து யாரு மீறி அதுக்கு மேல வந்து என்னையே ஜெபம் பண்றானோ என்னையே நினைச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு நான் வந்து மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில என்னையே ஞாபகம் வச்சுக்கிட்டு கொடுக்குறேன். அதுல வந்து ஜரா மரணம், மோட்சாய ஜரா மரணம் இதெல்லாம் வந்து நீக்கி மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னாக்க அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாயை நானே கிரியேட் பண்ண இதுக்குள்ளாலேயே போய் சுருண்டுட்டு இருக்கிறவன வெளியில வரணும்னா அவன் வந்து அவனோட கர்மத்தை சரியா செஞ்சிருக்கணும். ஒண்ணு. 2வது பக்தி பண்ணணும். இதை வந்து நம்ம இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அபௌருஷியமான விஷயத்தை நேரடியாக புரிந்து கொள்வது கஷ்டப்படுறதுனாலதான் ஒரு குருவிட்ட போய் நம்ம படிக்கணும். அதை பத்தி கொஞ்சம் வீட்டுல கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்றேன். வான் வந்து அந்த அபௌருஷியமான விஷயத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க ஒரு 2-3 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அப்போ அதை ஞாபகம் பேக்ரவுண்ட் அதை ஞாபகம் அதை படிக்கும் பொழுது அதுதான் வந்து அப்படியே ஞானம் தான் போதும், வேற ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஞானத்தை கேட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே முக்கிய அடைஞ்சிருக்கேன், ஏன் அடையல அப்படின்ற ஒரு கொஸ்டின் முடியவே அப்படின்னு. அப்போ வந்து இதையே இந்த ஞானத்தையே நான் கேட்டுட்டே இருக்கேன், நிறைய கேட்டுட்டே இருக்கேன், அதனால அப்படியே சரியா போகும் அப்படின்னு அது யாருக்கு தகுதி என்று சொன்னால், இந்த உபாசனைகள் எல்லாம் செய்து நித்திய கர்மங்களை செய்து சுய தர்மத்தை கடைபிடித்து இதெல்லாம் பண்ணி முத்தி போய் இந்த கர்மத்தை செய்ய வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தவர்களுக்கு அது தகுதியானது. நமக்கு இன்னும் பற்று இருக்கு, இன்னும் அட்டாச்மெண்ட் இருக்கு, இன்னும் வந்து இந்திரியங்கள் இருந்து இன்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ணல, இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த சாஸ்திரம் எதுக்கு பயன்படுதுன்னா அதெல்லாம் சரி கொண்டு கூட வரும். இதெல்லாம் இந்த விஷயத்துல இல்லை. அனுபவத்தை சொல்றது ரிவர்ஸ்லிங் ஒர்க் பண்ணும். இது எப்படின்னு கேட்டா, ஒரு தைரியமா இருந்தான்னா அவன் வந்து ஒரு பலவிதமான சத்தில இருந்தா தைரியம் இருப்பான், இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருப்பான், போகும்போது பார்த்து போவான், கம்பீரமா வருவான். அது ஒரு பிராமணனா அப்படி இருப்பான். அதே மாதிரி ஒரு தாசன் ஐயா அப்படின்னு இருப்பான். இதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன், பாடி ஒரு குவாலிஃபிகேஷன். ஒரு டாக்டர் ஒன்று இருந்தாரு, பி கிருஷ்ணன் பேர், டிபி டைரிஸ் எழுத்த வீடு டாக்டர் பி கிருஷ்ணன். சிஎன் அண்ணாதுரைக்கு அவர் வந்து டாக்டர், பர்சனல் டாக்டர். எங்களுக்கு கூட ஒரு பர்சனல் டாக்டர். வேற ஒரு விதத்தில் எங்களுக்கு அவருக்கு ஒரு கனெக்ஷன் அது யாருன்னா அவர் மருந்தே கொடுக்க மாட்டார். அவர் வந்து ஒருத்தருக்கு சைக்காலஜிக்கலாகவே எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவார். ஒரு எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ்ல அம்மா வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே அவர் ட்ரீட் பண்ணுவார். அந்த காலத்துல சொல்றாங்க, நான் சொல்றது 1970s. இப்ப எல்லாம் அந்த மாதிரி டாக்டரே என்னை பார்க்கவே முடியாது, மருந்தே கொடுக்க மாட்டாங்க. வயிற்றுல அல்சர் இருக்குன்னா முருங்கைக்காய் சாப்பிடுவாங்க. ஏன்னா நீ அல்சருக்கு ஆபரேஷன் பண்ணா திருப்பி அல்சர் வரும். அல்சர் ஏன் வருதுன்னா உங்களோட புத்தினால்தான் வருது. பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டி. ஆன்சைட்டி உள்ள மனுஷனுக்கு அல்சர் வரலாம் செய்யும். நீ திருப்பி அல்சருக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டா அல்சர் போகாது, திருப்பி வரும். அவர் வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, ரொம்ப தைரியமா இருக்கும், செஸ்ட் பெண்ட் பண்ண மாட்டான். அது மாதிரி நேரம் உட்காருவான். அதாவது உட்கார பாஸ்டர்லாம் கார்பெட்ல சொல்லி தருவாங்க. கால்ஃப் கேம் ஆட சொல்லி கொடுப்பாங்க. ஆனா கால்ஃப் கேம்ல வந்து நிறைய வாழ்க்கையெல்லாம் படிக்கிற மாதிரி கார்பரேட்ல எல்லாம் பெரிய பெரிய விஷயமா இருக்கு. 2000 கோடி 3000 கோடிக்கெல்லாம் பிசினஸ் பண்ணணும்னா நீங்க வந்து டோஷிவா பிரசிடென்டோட போய் ஆடணும், இன்டர் பிரசிடென்டோட போய் ஆடணும்னா எதுக்காக சொல்லி தராங்கன்னா, அந்த நமக்கு இல்லாத கேரக்டரை ஆக்டிவேட் பண்ண முடியும்.
இப்பயும் சொல்றான், யூ டிராவல் ஃப்ரம் ஏ நான் கம்ஃபர்ட் ஜோன் டு கம்ஃபர்ட் ஜோன் டு அன்கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு. அந்த கோல்ஃப் வந்து முதல்ல உண்டு இருக்கு, பெரிய பெரிய இதா இருக்கு. அது வந்து 100-120 அடி போகுது. அது அடிக்கும்போது வேகமா அடிக்கும். அது ஸ்ட்ரைட்டா டைரக்ஷன் போகும். ஒரே ஒரு மில்லிமீட்டர் நம்ம கை மாறினதுன்னா 10 அடி தண்ணி விடும். அந்த மரத்து மேல போய் 1 தண்ணி விடும். தண்ணி விடணும்னா நீங்க வந்து அந்த பாயிண்ட் எடுக்க முடியாது, ஆன் பார் வர முடியாது. அதே மாதிரி அது அடிச்சுட்டு அடுத்தது அயன் இருக்கு, 4 அயன் இருக்கு, 1 2 3 4. அது வந்து 1 2 3ன்றது 1 ஈக்குவல். அது 7ல இருந்து ஆரம்பம், 7 6 5. 7 அடிச்சா 100 போகும், 6 அடிச்சாக்கா 80 போகும்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கரெக்டான கிளப்பை செலக்ட் பண்ணி அதை விட கொஞ்சம் மெல்ல அடிக்கணும். அடுத்தது வந்து பட்டர்ல இருக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போனா மெல்ல ஸ்லோவா இருக்கும். ஒரே நாள்ல ஒரே மணி நேரத்துக்குள்ளார இந்த 3 குவாலிஃபிகேஷன் மாற்றி வந்துடும். இப்போ வேகமா ஒருத்தர் அடிக்கணும், அடுத்தது கொஞ்சம் அடிக்கணும், அடுத்தது மூச்சு எல்லாத்தையும் மூச்சு கடைசியில போனதான் ரொம்ப விஷயம். வேகமா அடிக்கிறதா ஈஸி. இது 3 மாற்றி மாற்றி பண்ணலாம். இதுல இருக்க சொல்றோம்னா, இந்த கேரக்டர் பில்டிங் வந்து அவ்வளவு பண்ண முடியும், இந்த அபியாசம் பண்ண முடியும். அப்ப அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரீட் பண்ணும்போது நீ வந்து ரொம்ப பெண்ட் பண்ணி இருக்க, அதனால உங்களுக்கு வந்து நிறைய வியாதிகள் வருது, ரொம்ப பவ்யமா போற அப்படி இருக்காத, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நடந்து பாரு, கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு அப்படி போ, நாளில இருந்து உனக்கே ஒரு தைரியம் வந்துடும், நீ வந்து தைரியமா சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். ஆக்சுவலா அந்த 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 மனிதனை நான் 30 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கேன். அவரோட கேரக்டரே மாறி அவரால் பல விதமான விஷயங்கள் அதனால என்ன நமக்கு இல்லையோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த ஸ்லோகம் தான் படிக்கும்போது அது ரொம்ப முதல் ஸ்லோகத்துல ஆத்மபோதம் அப்படின்னு சொல்றதுக்கு, ஆத்மபோதம் வந்து மோட்ச சாதனத்துக்கு நான் சொல்றேன். இந்த இந்த அதிகாரித்துவமா இருக்கும், அந்த அதிகாரத்துக்கு தான் இவ்வளவு பிடிக்கும். இந்த அதிகாரித்துவம்லாம் அப்படி இருக்கணும், இல்லைனாலும் அதை டெவலப் பண்ணிக்கலாம். அதை மட்டும் அதுவே உடனே அதே அது சொல்லிட்டாரு. இந்த ஒவ்வொரு ஆத்மபோதத்துல ஒரு விசேஷம் தான், 2 விசேஷம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் முடிச்சு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்லோகத்துல நான் இதை சொன்னேன்னு அவரே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதுக்கு ஃபர்தர் ஆன்சர் அவர் கொடுப்பாரு. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவதாரிக்கு ஒன்னொரு கனெக்டடா இருக்கும். ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று வேற ஏதோ சொல்றது இல்லை. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இப்படி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தவறு வந்து அதுக்கப்புறம் என்ன நிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நடக்கும், அப்புறம் என்ன பண்ணுவோம், ஓடும், அப்புறம் என்ன பண்ணுவோம், புத்தகத்தை படிச்சோம், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். இதுதான் பிரகரண கிரந்தத்துக்கும் உபனிஷத்துக்கும் உள்ள வித்தியாசம். உபனிஷத்துலாம் அப்படி இருக்காது. ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நமக்கு பண்றதுதான் பிரகரணத்தோட ஒரு தாற்பயம். அது வந்து அடுக்கி இருக்கும், கரெக்டா இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 3ஆவது லெசன் 4ஆவது கிளாஸ் 4ஆவது கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நமக்கு புரியறதுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்றது ஒரு தாக்கம். அந்த மெத்தட் தான் அதை படிக்கணும். அப்ப வந்து அவரே ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுக்காரு. முதல்ல வந்து இதுதான் அதிகாரி, நீங்க வந்து ஆத்மபோதம் நான் சொல்ல போறேன். ஆத்மபோதம் தான் நம்ம படிச்சோம். ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு ஆத்மன்றது ஞானம், இந்தாஜனுக்கு போதம் ஞானம் தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆத்மன்றது சத்தியம் ஞானம், அனந்தத்துல வர ஞானம். அது நானேதான். அந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு ஞான விருத்தி வேண்டும், ஆத்மத்தை பற்றிய அறிவு என்ற அர்த்தம். இப்ப அந்த அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்தது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த ஆத்மபோதத்துக்கு ஞானம் தான் நேரடி சாதனம், வேறு இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. முதல்ல வந்து ஞானத்தை பத்தி நான் சொல்ல போறேன். ஞானம் இருந்தா நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு, அப்ப ஞானம் இருக்கணும், மற்றதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஞானம் மற்றதெல்லாம் ஒரே லெவலா? அப்ப அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தாங்க. அப்படி கிடையாது. ஞானம் அவசியமாக வேண்டும். ஞானம் மூலம்தான் இதை பெற முடியும். பாக்கி எல்லாம் இருந்தா கூட ஞானம் இல்லைன்னா அடைய முடியாது. நெருப்பட்டி இருக்கு, நெருப்பு குச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அது வந்து ஸ்கிராச் பண்ணதான் நெருப்பு கூடாது அப்படின்றது. இந்த ஃபைனல் இன்சிடென்ட் என்னன்னா ஞானம் தான் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்றதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றோம்? ஸ்லோகத்தை போதக அந்நிய சாதனை கி சாட்சா மோட்சக ஏக சாதனம் மாகஸ்ய பக்திவது ஞானம் வினா
மோட்சக சித்தியதி. நன்மை பண்ணாம அப்படியே தெரிஞ்சு கொண்டு போயிருக்கேன். எப்படி அர்த்தம் பண்ணோம்னா, பாகசிய சமையல் செய்வதற்கு பக்னி நெருப்பை போல் அந்நிய சாதனையாக ஏனைய சாதனங்களுள் போதக கி போதக அப்படி போதகன்ற அந்த இடத்துல ஞானம் ஒன்றே, அறிவு ஒன்றே. சாட்சாத் மோட்ச சாட்சாத் நேரடியாக மோட்ச ஏக சாதனம், மோட்சத்திற்கான முக்திக்கான ஒரே சாதனம். ஞானம் வினா ஞானம் இல்லாமல் விடா ஞானமும் சொல்லிடும். விடா ஞானம் மோட்சக மோட்சம் என்பது ந சித்தியதி அடையப்படுவது அன்று. கிளியரா ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கும். அதுதான் இதுல விசேஷம். அதாவது என்னதான் மற்றதெல்லாம் இருந்தா கூட ஞானம் இல்லைன்னா மோட்சம் கிடையாது. எல்லாம் கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு ஞானம் இல்லைன்னா மோட்சம் கிடையாது அப்படின்றது இருக்கு. ஆதிசங்கரோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இதுதான். ஞானாத்தேவ கைவல்யம் அப்படின்றது அவதாரணை. அதை வச்சுட்டுதான் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதுக்கு ஒரு 6 விஷயங்களுக்கு பேஸ் பிலாசபி இருக்கு. இது இன்னைக்கு சொல்றேன், நான் பின்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுங்க. அத்வைத சித்தாந்தம் இது அத்வைத சித்தாந்தத்தோட பீக். அத்வைதம் தான் இருக்கு. ஏகமேவ அத்விதீயம், ஒன்றுதான் இருக்கிறது, வேற ஒன்று இல்லை. இரண்டாவது ஒன்று இருந்தால் பயம் இருக்கும். பயம் இருந்தால் எனக்கு மோட்சம் கிடையாது. அபயம் தான் மோட்சத்துக்கு இண்டிகேஷன். எதுவுமே பயப்படாம இண்டிகேஷன். யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அது ஒரு மோட்சம் ஆயிடுச்சுன்னா யாராவது நான் யாருக்கும் பயப்பட சும்மா நெஞ்சத்திட்ட கூடாது. எல்லாமே எனக்கு எது பயப்பட. நான் கேட்டா பயமில்ல, பூனை கேட்டா பயமில்ல, புளிய கேட்டா பயமில்ல, எது கேட்டா பயமில்ல. ஏன்னா எனக்கு அந்நியமாக அது இல்லை. சிம்பிளா தோன்றாது. எனக்கு அந்நியமாக என் குழந்தைங்க இருந்தா கூட வேண்டாம். ஏன்னா அவனுக்கு சில அப்பாவை கொடுப்பான். நடக்காது. எனக்கு அந்நியமாக ஒன்னொன்று இருக்கிறது என்று சொன்னாலே ஒரு பயம் இருக்கலாம் செய்யும். ஏன்னா நானும் இருக்கேன், ஒன்று இருக்கு அப்படின்றது போக வேண்டும் என்பதுல ஆதிசங்கர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த அதனால ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணு தவிர வேற இல்லை. அந்த ஒண்ணு நான் எனக்கு தெரியணும்னா தெரிஞ்சா கூட 2 இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுன்ற அறிவு ஒண்ணு இருக்கு, நான் ஒண்ணு இருக்கு. அதுவும் போகணும். அது எப்படி போகணுன்றது பின்னாடி சொல்ல போறேன். இதுக்குதான் ஃபண்டமெண்டலா 3 விஷயங்கள். ஒண்ணு சத்தியம் என்பது 3ஆக பிரிக்கப்படுகிறது. பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு 3ஆ பிரிக்கப்படுகிறது. இது விவேகானந்தரே ரொம்ப கிரிட்டிக்கலா இதை பத்தி பேசுறாரு. ஆதிசங்கர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் சொல்லி கண்டார். ஆதிசங்கர் அவருக்கு அடாதி பிரியம் இருந்தால் கூட சில விஷயங்கள்ல இருக்கு அவர் சொல்லும்போது. சுவரமா படிச்சா அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம ஆதிசங்கர் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதையும் தெரியும். இது வகுப்புல நடத்துறோம்னா நமக்கு அதாரிட்டி யாருன்னா ஆதிசங்கர் தான். சங்கர் சொல்றதா நான் சொல்றேன், சங்கர் சொல்றதா எல்லாரும் சொல்றாங்க. அதனால ரொம்ப சங்கராச்சாரியம் மத்தியமாக நமக்கு அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுதான் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம எடுத்துப்போம். ஆனா இது எல்லாரும் 100% அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆதிசங்கர் பரம்பரையிலே வந்த பத்மபாதர் அவர் ஆபாசவாதத்தை பெருசா சொல்றார். ஆதிசங்கரும் சுரேஸ்வராச்சாரியாரும் அவங்க ஆபாசவாதத்தை பெருசா சொல்றாங்க. பத்மபாதர் பிரதிபிம்பவாதத்தை பெருசா ரெஃபரன்ஸ்லாம் பிரதிபிம்பவாதத்தை. அப்புறமா சில பேர் அவச்சேதவாதத்தை பெருசா இருக்கிறாங்க. அதனால இந்த பாமணி விவரணம் 2 பெரிய ஸ்கூல் அத்வைதத்துக்குள்ளாரே இருக்கு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அபிப்பிராய பேதங்கள் இருக்கதான் செய்யும். இது ரொம்ப முக்கியம். மகாவாக்கியம் ரொம்ப பெருசா இல்லைன்னாக்க என்னோட புருஷார்த்தம் பெருசா. ஸ்டூடெண்டோட சிஷ்யர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுல ஒரு சிஷ்யன் போடுற எஃபர்ட்னால அவன் மோட்சம் அடைகிறானா இல்ல மகா வாக்கியத்தினால மோட்சம் அடைகிறானா, இது ஒரு பெரிய சர்ச்சை. 10 வருஷம் நடந்துட்டு இந்த மாதிரி சர்ச்சை தான் இருக்கு. இருந்தாலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பாரமார்த்திக சத்தியம் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சத்தியம். அது முன்பு இருந்தது, இப்பொழுது இருக்கிறது, நாளையும் இருக்கும். அது ஒரே ஒரு சத்தியம் தான். பாக்கி எல்லாமே முன்னாடி இருக்கும், இப்ப மாறிடும், பரிணாமத்தோட மாறும், முன்னாடி இல்லாம போயிடும். எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் அஸ்தி ஜாயதே
வந்ததே விபரீனமதே அபட்சியது வினஷ்யதி அப்படின்னு அது கண்ணுக்கு தெரியலாம். உண்மையிலே ஒரு பொருள் உற்பத்தியாகி பரிணாமம் அடைவதும் இல்லை, அழிந்து போகும். நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால அப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உண்மையில அப்படி கிடையாது. எப்போது இருக்கிறது இருந்தோ அது வந்து மேனிஃபெஸ்டாக போயிடும். அதுதான் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் வெஸ்டர்ன் பிலாசபில சொல்லுவாங்க. எதுவுமே வந்து கம்ப்ளீட்டா நெகேட் ஆகுது. ஒன் இஸ் நெகேட்டட் அண்ட் தட் இஸ் பீங் நெகேட்டட். இட்ஸ் a continuous cycle. இந்த மூணையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இதுதான் டயனமிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அவர் வந்து அத்வைதத்துக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸை கூட அத்வைதத்தை எப்படி டீச் பண்றதுன்றதுக்காகவே அவர் வாழ்நாள் டெடிகேட் பண்றாரு. 87 வயசு அவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன டயனமிசம் கேட்டாக்க, அவரோட கான்ட்ரிபியூஷன் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இந்த மெத்தடாலஜி படி சொல்லலைன்னா அத்வைதம் சித்திக்காது என்பது தயானந்த சுவாமி அவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன். என்னது அப்படின்னு சொன்னா, 10th man 10வது ஆளு. உங்களுக்கு வேற யாரும் தெரியும், சிஷியன் கணக்கும் போது 10th man நான் என்ன 10th man சொல்றேன். இத மாதிரி பிரக்ரியாசனாக்க மெத்தடாலஜி செய்முறைகள், இந்த வழிமுறைகள் எப்படி பின்பற்ற வேண்டும் ஒரு பிரின்சிபல். அந்த வழிமுறைப்படி ஒரு குருவிடம் சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டால்தான் நமக்கு அத்வைதம் சித்திக்கும் என்பது ஒரு முக்கியமான பிரின்சிபல். அதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆபாசவாதம். அது என்னன்னு சொன்னா, ஒரு சூரியன் வந்து நம்ம பல பக்கெட்ல வச்சாக்க அந்த சூரிய வெளிச்சம் பல பக்கெட்ல பிரதிபலிக்கிறது. அது வந்து சித்த ஆபாசமா. சித்துன்றது ஒன்றுதான். அந்த சித்து பல பக்கெட்ல பிரகாசம் பண்றது போல ஒரே சித்து தான் நம்ம கிட்ட எல்லாத்தையும் இருக்கு. சிதாபாசமாக அது பிரதிபலிக்கிறது. அதனால பிம்பம் பிரதிபிம்பம், பிரதிபிம்பம் ஆபாசமாக பிரதிபலிக்கிறது. எல்லாம் ஒண்ணுதான், கடைசியில ஒண்ணுதான். அதனாலதான் ஒண்ணா இருக்கு. சூரிய கிழங்கு பட்டு தண்ணீர்ல மாறி இருக்காது. தண்ணி கிழங்குனால சூரியனுக்கு வந்து கலங்காது, தண்ணி தான் கலங்கும். அந்த தண்ணி இருக்கிற சூரியன் கலங்குற போல இருக்கும். அதான் நம்மலாம் நமக்கு இருக்கக்கூடிய மனக்கலக்கங்கள்லாம் அந்த சூரியன் வந்து பக்கெட்ல இருக்கிற சூரியன் கலங்குதா, தண்ணி கலங்குதா? தண்ணி தான் கலங்கு, சூரியன் கலங்குதா? ஒரு முக்கியமான வாதம். அடுத்தது வந்து பிரதிபிம்ப வாதம். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா நம்மளுடைய பிம்பம் கண்ணாடியில தெரியுது. நம்ம நம்பிட்டோம்னா கண்ணாடிக்குன்னு சொந்த பிம்பம் ஒண்ணு கிடையாது. நம்மளோட ஸ்வரூபம் தான் இங்க தெரியுது அப்படின்றது பிரதிபிம்பம். அதுக்குள்ள போனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். 3வது வந்து ரொம்ப இதோட தீவிரமான வாதம். அதுக்கு பேரு அவச்சேதவாதம். அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கடாகாசம் மகாகாசம். இந்த ஆகாசம் என்பது ஒண்ணுதான். இதுல வந்து ஒரு கடத்தை ஒரு சொம்ப வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் வேற, வெளியில இருக்கிற ஸ்பேஸ் வேற நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த குடத்தை போட்டு அது போட்டு உடச்சுட்டோம்னா 2 ஸ்பேஸ் கிடையாது, ஒரே ஸ்பேஸ் தான். ஆகாயம் என்பது வெட்ட வெளி என்பது ஒன்றுதான் இருக்கிறது. அதுல நான் உட்கார்ந்துருக்கேன். நீக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது அந்தர்யாமி. உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது அந்தர்யாமி. 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆத்மா இருக்கு, அதுவும் அந்தர்யாமி தான். ஆனா அதுக்குள்ள சரீரத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆகாசத்தையே ஒரு சரீரமா எடுத்து பார்க்கணும்னா அந்நிய ஆத்மா. ஆத்மா இல்லாத இடமே இல்லையே. என்னுடைய உடலிலும் என்னுடைய உயிருக்கு இருந்த பின்னும் ஆத்மா அங்க இருக்கிறது. என்னோட உயிரிலும் ஆத்மா இருக்கு. ஆத்மா இல்லாத இடமே இல்லை. எதா சர்வகம் சௌச்மியா ஆகாசம் நோ கொடுப்பளிப்பதே. அது களங்கம் இல்லாமல் இருந்தது. களங்கம் இல்லாமல் இருப்பது எதுவென்று கேட்டால் சர்வகதம் சௌச்மியா. எல்லா இடத்திலையும் எது வியாபித்து இருக்கிறதோ அது களங்கம் இருக்கு. அதனால களங்கம் இல்லாத களங்கம் இருக்க முடியாது. அது எதுவும் கிடைக்காது. எதுலையும் கிடைக்காம எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும். எல்லாத்துக்கும் உயிர் ஊட்டும். ஆனால் அது ஆடாது. ஆடுகின்றது அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றதோ அதுதான். அந்த அவச்சேதவாதத்தை சொல்றவங்க தான் மற்ற வாதங்கள் வந்து அவ்வளவு. சோ இது வந்து அத்வைத சித்தாந்தத்துக்கு இந்த 6 அடிப்படை. இதுதான் மற்ற சித்தாந்தங்கள் விசிஷ்டாத்வைதம் இன்னும் மற்ற எவ்வளவோ சித்தாந்தங்களுக்கும் நாம படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்ன்றது ஒரு அடிப்படையை சொன்னேன். ஏன்னா வந்து டீப்பா இன்னும் போக போறோம். பேஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டாக்க நாம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம்ன்றது தெரியும். இதுதான் அடிப்படை வித்தியாசம். இதுல வந்து ஷேக் ஆகும், இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல சந்தேகம் தான் வாதியாக தெரிஞ்சுக்கணும். இதுலயே சந்தேகம் வந்து யோசிக்கல அப்புறம் பார்த்து சொல்லுவோம். ரொம்ப கொஞ்சமா தெரிஞ்சா கூட போகும். தெரிஞ்சுன்றத நன்மை. அதுக்கு பெஸ்ட் யாருன்னு கேட்டா நம்ம குரு தான், மாட்டாந்த சாமி தான்.
அதை விட ஒரு கிளாரிட்டி நான் பார்த்தது தெரிஞ்சு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவர் சொல்றது. அது நமக்குலாம் அனுபவம் தான். அவர்கள் விஷயம் சொல்றோம். இப்ப பாக்கச பக்தி வந்து ஞானம் அப்படின்னு இதுலயும் கிளாரிட்டி இருக்குவாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் இது இருக்கு, கத்திரிக்காய் வாங்கிட்டேன், வெண்டைக்காய் வாங்கிட்டேன், ஜலம் இருக்கு, பாத்திரம் இருக்கு, நாஸ்டா இருக்கு, கட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த சமையல் ஆகாது. நெருப்பு வேணும், நெருப்பு இருந்தாதான் சமையல் பண்ண முடியும் அப்படின்றது வந்து அதான். அதே போலதான் ஞானம். இவ்வளவுதான் நான் வந்து உபாசனம் பண்ணிட்டேன், கர்மெல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணினேன், இருந்தாலும் எனக்கு வந்து மோட்சம் சித்திக்காது. இதுதான் எனக்கு ஞானம். அந்த ஞானம் எப்படி வரும்னா அபரூஷமான வேதத்தில் உள்ள இருக்கக்கூடிய வேதாந்தத்தை தெரிந்து கொள்ளாமல், அதை ஒரு குருமூலமாக தெரிந்து கொள்ளாமல், அதை சாதன சதுஷ்டயத்தோடு தெரிந்து கொள்ளாமல் முடியாது. அதனால வேதத்தை பிரமாணம். வேதம் பிரமாணம்னா எப்படி? பட் வந்து இப்ப நான் வேற பிரத்யட்சமா பார்க்கறது ஒரு பிரமாணம், அவமானம் பண்றது ஒரு பிரமாணம். பரமாத்மா சொல்றாரு, பிரத்யட்சமா நம்ம கண்ணால பார்க்கறத விட வேதம் சொல்றதுதான் பெரிய சத்தியம். ஏன்னா கண்ணை ஏமாத்து ப்ளூ கலர் ஆகாசத்தை காட்டு. என்னோட கண்ணு பிரமாணம் இருந்தாலும் அது சொல்லிட்டு சொல்லிட்டு மிஸ்கேட் பண்ணுது. ஆனால் வேதம் மிஸ்கேட் பண்ணாது. வேதத்தோட அருமை எப்படி அவர் வந்து அவ்வளவு அழகா சொல்றாரு. நம்ம கண்ணே தப்பு பண்ணாலும் வேதம் தப்பு பண்ணாது. அந்த அளவுக்கு அதுக்கு பிரமாணம் இருக்கு. அவ்வளவு பிரமாணம் அது. இந்த 5 இந்திரியங்கள் இருக்கிற மாதிரி கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் டைரக்ட் பிரமாணம். மூக்கு வந்து ஒரு ஸ்மெல்ல கொடுத்தோம்னா கண்ணால டெஸ்ட் பண்ண முடியாது, அதுதான் பண்ணணும். காதால அந்த ஒளியை கேட்கிறன்றது காதாலாம் கேட்க முடியும், கண்ணால ஒளியை கேட்க முடியும். அதே மாதிரிதான் வேதத்தை தவிர வேற எந்த வழியிலும் நான் மோட்சத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆத்ம ஞானம் அதனால இந்த ஞானம் ஆதிசங்கரே கேட்டா அவருக்கு எங்க இருந்து கிடைச்சது? வேதத்தில் இருந்தா கிடைச்சது. அதே அவர் சொல்லுகிறார் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். அதோட பேக்ரவுண்டுக்காக சொல்றேன். இதுக்கு பத்மபாதர் தான் இதுக்கு எழுதி சொல்லியிருக்கேன். இது பிரகரணம். வேதத்தை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு பிரகரணம் எழுதியிருக்காரு. இந்த பிரகரணத்துக்கு ஒரு டீகா அது வந்து பத்மபாதர். அவர் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்றாருன்னா, நானு தபோ மந்திர கர்ம யோகா அநேக சாதனேஷு சத்ஸ் மோட்சம் பிரதிபோதையேவ கிமிதி பிராதான்யேன உச்சதே இதி அத்ராக போதம் ஏதி. போதக அந்நேதி அப்படின்றதுக்கு அவர் சொல்ற வியாக்கியம் என்ன சொல்றாருன்னா, தபோ மந்திர கர்ம யோகாதி அநேக சாதனேஷு சத்ஸ் மோட்சம் பிரதிபோதையேவ கிமிதி பிராதான்யேன உச்சதே. அதனால இந்த மற்றதெல்லாம் இருந்தா கூட வேதத்துல சொல்லியிருக்கு, மோட்சத்துக்கு இவ்வளவு சாதனங்களை பத்தி எல்லாம் அந்தந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனா ஞானம் மட்டும்தான் சாதனம் சொன்னா எப்படி? மற்ற போதங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த ஞானமே ஒரே ஞானம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமையலுக்கு கடைசியில நெருப்புறதாதான் எப்படி சமையல் உண்டாகும் சொல்றோமோ அந்த மாதிரி இது மற்ற சாதனைகள்லாம் இதுல சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த சாதனைகள் எல்லாம் பரம்பரையா அப்படின்னு பரம்பரையான ஸ்டெப்ஸ். அல்டிமேட் ஸ்டெப் என்னன்னு கேட்டா ஞானம். அந்த ஸ்டெப் எல்லாம் இல்லாம இதுக்கு வர முடியாது. அந்த ஸ்டெப் எல்லாம் வேணும். அதனால ஞாபகம் சொல்லணும். நல்ல நான் வந்து சொல்லியிருக்கு, பாக்கச பக்தி ஞானம் வீடா மூச்சோட சித்தினா நெருப்பு விட்டு. அதனால நெருப்பையா உண்டாக்கி நிறைய நெருப்புனா வீடுதான் பத்திருப்போம். இல்ல வெறும் நெருப்பு அப்படி நம்ம வந்து அதுதான் வரக்குவாதம் வேண்டாவது. நெருப்பு தான் வேணும்னு சொல்றாரு ஆதிசங்கரர். அதனால வந்து நெருப்பா நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நிறைய புத்தகம் படிக்கிறது அதான் ஈக்குவல் டு ஐ கீப் ஆன் ஸ்டடிங் புக்ஸ். ஆனா எனக்கு சாதன திருஷ்டியில அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா இந்த விபரீத வரும். இந்த ஸ்லோகத்துல நான் சொல்றேன் இல்லையா? அதனால நம்ம கர்மனா விசித்திர சக்தித்வா ஏகமைவ கிஞ்சித் ஞானம் நசயிஷ்யதி. அடுத்ததுல வந்து சொல்றாரு, இந்த சோகம் முடிஞ்சோன்னா சரி ஏதாவது கர்மத்தை பண்ணி ஏதாவது ஒரு விசித்திரமான இது பண்ணி மேஜிக் பண்ணி கர்மம் ஏதாவது நம்ம ஞானம் முடியுமா அப்படின்னு சொல்லி ஞானம் மட்டும்தான் சொல்றதுக்கு திருப்பி அவரே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு. அதுவும் முடியாது.
यथा लोके वचन क्रियायाः काष्ठ जल भाण्ड आदि साधनेषु सस्वसिति पत्नी विना आपो न सिद्ध्यति तद्वत् ज्ञानं विना मोक्षो न सिद्ध्यति इत्यर्थः. விறகு கட்ட இருந்தாலும் சரி, ஜலம் இருந்தாலும் சரி, பாத்திரம் இருந்தாலும் சரி, கரையா இருந்தாலும் சரி, இத்தனையும் இருந்தாலும் இது எப்படி சமையல் பண்ண முடியாதோ அந்த மாதிரி நமக்கு ஞானம் தான். ஞானம் தான் டைரக்ட் இமீடியட் காஸ் ஃபார் மோட்சம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றது இந்த ஸ்லோகம். பாக்கியெல்லாம் தேவையில்லையான்னு கேட்டா பரம்பரையா, இது சாட்சா. இந்த 2 வேர்டு சாம்ஸ்கிருத வேர்டு. சாட்சாத்னா டைரக்ட் மீன்ஸ், பரம்பரையானாக்க ஸ்டெப்ஸ் இன்டைரக்ட் மீன்ஸ். அதெல்லாம் இன்டைரக்ட் மீன்ஸ் அதான் எடுத்துக்கணும். அதனால இதுல இருந்து என்ன தெரியுது, வெறும் உபாசனை மட்டும் பண்ணி முடிச்சுட்டா அதோட முடிஞ்சு போறது இல்லை. கர்மத்தை மட்டும் நான் பண்ணிட்டே இருக்கேன். நான் கர்மத்தை கரெக்டா பண்றேன், நித்திய நைமித்திய கர்மம்லாம் கரெக்டா பண்றேன்னா அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனாதான் அதை கரெக்டா பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இது சத்தியவாதம். நம்ம கர்மயோகத்தை கர்மயோகமா கரெக்டா பண்ணா பகவான் நம்மளை வச்சுட்டு இருக்கவே மாட்டார். அங்கிருந்து தூக்கிட்டு மேல இடத்துக்கு கொண்டு போடுவார். அதுல எனக்கு எந்த இதுல கூட சந்தேகம் இல்லை. நான் ஒரு லெவல்ல இருக்கிறத அதுக்கு என்ன வேணும்னு கேட்டா சின்சியரிட்டி அண்ட் ஹானஸ்டி. சின்சியர் அண்ட் ஹானஸ்ட் டு மை செல்ஃப். மற்றவங்களுக்கு போய் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஆத்மபோதம் மோட்ச பத்தி படிக்கிற விஷயம் தமாஷ் கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மற்ற எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு மறந்துடலாம், யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஒருத்தர் வீட்டுக்கு படிக்கலாம், பள்ளிக்கு சமையல் வேலைக்கு போகலாம், பண்ணலாம். அதனால ஒன்றும் பாதகம் இல்லை. இதுல மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆத்மபோதத்தை சும்மானு தமாஷா நான் கேட்டுட்டு போறேன்னு போக முடியும். ஒன்ஸும் கேட்டுட்டா அது எப்படி இழுத்துரும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார அது குத்திட்டா இருக்கும். இப்படி வேதத்துல சொல்லியிருக்கேன், நான் தப்பு பண்றேனே, பட்டு இருக்க கூட சொல்லிருக்கேன், பட்டு இருக்கேன், துக்கம் வரக்கூடாதுன்றது எனக்கு தெரிய இருந்தாலும் துக்கம் வரதே அப்படின்னு நம்மளை குத்திட்டே இருக்கா இல்லையா? எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் வருஷம். அதனால இதை கேட்டுவிட்டு அறுவடையா விட்டுட்டு போக முடியாது. அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் நான் என்னோட சொந்த அனுபவத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு. பக்தின்னு சொன்னா டெய்லி கோயிலுக்கு போயிடலாம், பஜனை பண்ணிட்டு இருக்கலாம், உபாசனை ஒரு இடத்துல உட்காந்து நான் மட்டும் வாசம் பண்ணலாம். இந்த புத்தகத்தை எத்தனை நாள் படிப்பேன், எத்தனை புத்தகத்தை படிப்பேன், இது கரையே கிடையாது. நீங்க பார்த்துட்டு இங்க யோகா சொல்லி தரத்துக்கு 6 மாசம் படிக்கிறாங்க, ஒண்ணு வாரியாரு. அதே மாதிரி ஏதோ ஒரு யோகா சொல்றாங்க, ஏதோ பேரெல்லாம் சொல்றாங்க, நான் பேர் சொல்லிருக்கேன். இது பவர் யோகா, இந்த மாதிரி பிராணாயாமம் பண்றதுக்கு இது ஒரு பாட்டு ஒருத்தர் பேர் அவரோட வேலை வச்சுட்டு அது சொல்றாங்க. அதெல்லாம் வேற அது ஒரு வாரமோ 10 நாளோ பிராக்டிஸ் பண்ணிட்டா நம்மளே வாத்தியாராயமா அப்படி சொல்லி கொடுத்தாங்க. உலகம் முழுவதும் இருக்கு. மூச்சு பயிற்சி உலகம் முழுவதும் பரவான ஒரு இயக்கம் இருக்கு. அதே மாதிரி டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்லிருக்கிற மகேஸ்வரியா சொல்லலாம். நல்லதுதான், அதெல்லாம் தப்பும் இல்லை. அது நல்ல உலகத்துக்கு நல்ல சுவிச்சத்தை கொடுத்தது, நிறைய பேர் அதை கத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இத ஒரு வாரம் படிச்சுட்டு உடனே அதை போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதையே வாழ்நாள் பண்ற விஷயம் அல்ல. இது அதனால பரமாத்மா சொல்லிட்டே இருப்பாரு. இது ஃபார் எ லாங் பீரியட் கன்சிஸ்டன்ட்லி த்ரூ எ குரு, த்ரூ சாஸ்திரம், யூ ஹேவ் டு ஸ்டடி, த்ரூ ஸ்ரவணம், மனனம், நீத்தியாசனம் எக்ஸ்ட்ரா மெடிஷன். அதனால இது ஏதோ போற பக்கம் உபன்யாசம் கேட்கிற வரை கேட்டுட்டு போறேன் ஆட்டிடியூடோட இருந்தா இது நன்மை நல்ல சில செல்ல கஷ்டங்களே இருக்கும். அது நல்லா மனசு வச்சு இது என்னமோ போற பக்கத்தால கேட்டு போறேன்ற சமாச்சாரம் கிடையாதுன்றதுக்காக சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ஸ்ரத்தை இல்லைன்னா இது சித்திக்காதுன்றதோட போனா பரவாயில்ல. ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லா எப்படி கூட எனக்கு நல்லா தெரியும். இதுதான் அல்டிமேட் எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்கு, இந்த பக்கம் கோல் இருக்கு, அந்த பக்கம் ஒரு கோல் இருக்கு, பால் இருக்கு. அது அந்த பால் இங்க போகணும்னு எனக்கு தெரியுது. இந்த பால் இப்படி இப்படி உதைக்கணும்லாம் தெரியுது. ஆனால் இந்த தெரியல, என்ன பால் நல்லா இருக்கு, அதான் கோல், இந்த கோல் இப்படி போட்டா அப்படி போயிடும், அப்படி போட்டா அப்படி போயிடும் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம். அங்கேருந்து ஒருத்தவங்க அவன் பக்தன்னு வச்சுங்களேன், டபால் இந்த பால் எடுத்துட்டு டபடமும் கொண்டு போய் போட்டு போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா நத்திங் டு எக்ஸ்பீரியன்ஸ்னா சரியா புரிஞ்சு
ப்ரீவியஸ் பீரியட்னா புதுசா ஒன்றும் பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம் பண்ணுங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டியதா சாப்பிட்டு உட்காந்துதா போதும் அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் மாசத்துல நான் தெரிஞ்சுட்டேன், டெய்லி சாப்பிட்டு உட்காந்து நான் உபாசனையும் பண்ண மாட்டேன், கர்மமும் பண்ண மாட்டேன், சோசியல் சர்வீஸும் பண்ண மாட்டேன் அப்படி அர்த்தம். Unfortunately, there is a chance for most of the listeners coming to this end. நிறைய பேர் இந்த தப்ப பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த கர்ம யோகம்னா இன்னும் தனியா அழகாட்டம் தனியா அது மைசூர் பார்க்க மாதிரி, இந்த ஞான யோகம்னா மாதிரி ரொம்ப தனித்தனியா பிச்சு வச்சிருக்க மாதிரி நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா அப்படிதான் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி பண்ணல. நம்ம ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறத நிவர்த்தி பண்ணுவோம். அதனால இது பூஜை பண்ண வேண்டாமா, கோயிலுக்கு போக வேண்டாமா, உபாசனை பண்ண வேண்டாமா, மெடிடேஷன் பண்ண வேண்டாமா, எல்லாம் பர்ஃபெக்டா ஆயிட்டா நமக்கு கோபம் வராம இருக்கா, அதான் வந்து ஏதாவது சாப்பாடு வந்து நாட்டு தினம் வராம இருக்கா, அதெல்லாம் இருக்கிறதுக்கும் நான் எனக்கு தொழில் தான் இருக்கு, நான் வந்து அதெல்லாம் அனுஷ்டானமா பண்ணிதான் ஆகணும் அப்படின்றத எப்பவும் மறக்கணும். அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணாம சாஸ்திரம் பர்ஃபெக்டா தான் இருக்கு, சொல்லிதான் பர்ஃபெக்டா தான் இருக்காங்க, ஆனா எங்கேயோ ஒரு இடிக்குதே அப்படின்றது இது நம்மள வந்து அதை சொல்லிட்டாங்க. அதனால அது அந்த இண்டிவிஜுவலோட எஃபர்ட்டை கொடுத்தாங்க. நான் சின்சியரா இருக்கிறதான்னு சொல்றேன். இது வந்து நமக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னாக்க அது வாழ்க்கையில பிராக்டிகலா கொண்டு போறது அவசியம். இந்த வீடியோட இன்னொரு இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கர்மம் வந்து ஒன்றும் எத்தனை கர்மம் எவ்வளவு பண்ணாலும் அது வந்து இது ஒர்க் அவுட் ஆகாத ஞானம் வேணும்ன்றதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கர்மம் வந்து சாஸ்திரப்படி 4 தான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஆப்ய கர்மம், அது வந்து லிமிட்டட் பை ஸ்பேஸ் சொல்லலாம், தேசத்தால் லிமிட் பண்றது. இந்த இடத்துல ஒரு கர்மம் நான் பண்றேன், அமெரிக்காவில் வேற கர்மம் பண்ண வேண்டியது, கல்கட்டால வேற கர்மம் பண்ணா சிந்திக்கிறது, ஏன்னா கிளைமேட் கண்டிஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அது வந்து ஆப்ய கர்மம், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுற கர்மம். ஆத்மா அப்படி இல்லை, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது. நீ இந்த உலகத்துல எங்க போனாலும் ஒன்றுதான் ஆத்மா ஞானம். இந்த கர்மம் மாறிண்டே இருக்கிறதுனால மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கர்மத்தை செய்து மாறாமல் இருக்கிற ஆத்மாவை பிடிக்க முடியாது உருவாக்கும். அது ஒரு தாக்கம். ஏன்னா இந்த கர்மா மாறின இடத்துல மாதிரி அதே மாதிரி சுயதர்மம் இருக்கு, அதே மாதிரி இப்ப இது இருக்கு, விசேஷ தர்மம் இருக்கு, சாமானிய தர்மம் இருக்கு. ஆத்மா எடுத்து இதெல்லாம் பிரிவினை இருக்கான்னு கேட்டா ஒன்றாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எப்படி பல பிரிவுகள் இருக்க முடியும்? அதனால இந்த ஸ்டெப்பு மேலே ஏறும்போது ஒருத்தன் லெப்ட்ல இருந்து வரான், ஒருத்தன் ரைட்ல இருந்து வரான், ஒருத்தன் ஃப்ரண்ட்ல இருந்து வரதான் வரான், எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஃபைனலா ஒரு இடம் தானே இருக்கு, அதுக்கு இதெல்லாம் மட்டும் பண்ணா பத்தாது. அதனால ஆப்திய கர்மம் மட்டும் பண்றதுனால அடைய முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஸ்பேஸ். அடுத்தது வந்து உற்பத்திய கர்மம், அது வந்து லிமிடெட் பை டைம். ஒரு காலத்துல நம்ம செஞ்ச காரியம் இன்னொரு காலத்துல இல்லாம போயிடும். ஒரு காலத்துல மாட்டு வண்டி இருந்தது இப்ப இல்லை, டிரான்ஸ்போர்டேஷன் மாட்டு வண்டி தான், இப்ப மாட்டு வண்டி இல்லை. இப்போ பிளேன் இருக்கு, கார் இருக்கு, திருப்பி இதெல்லாம் பெட்ரோல்லாம் தீர்ந்து போட்டுனா திருப்பி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கலாம். அதனால வந்து ஒரே காரியத்தை அதனால உற்பத்தி இப்போ இந்த டைமுக்கு போறது இன்னொரு டைமுக்கு பொருளாது அப்படின்றதும் அது மோட்சத்தை கொடுக்காது. அதனால கர்மம் மோட்சத்தை கொடுக்காதுன்றது இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. இன்னும் வந்து விகாரிய கர்மம் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அது வந்து ஒன்றை மற்றொன்னா மாறும். இப்போ பால் வைக்கலாம், அது தயிரா மாறும். அதே மாதிரி ரசாயனத்துல வந்து சில இது மாறும். நம்ம தேய்ச்சோம்னா மேக்னெட் வந்து ஒரு மேக்னெட் இரும்பா இருக்கிறது மேக்னெட்டா மாறுகிறது. அந்த மாதிரி மாறக்கூடிய விஷயம் உள்ள ஆத்மா, மாறாமல் இருக்கின்ற ஆத்மாவை மாறக்கூடிய கர்மத்தினால் எப்படி அடைய முடியும்? முடியாது அப்படின்றது அழகு. இன்னொரு ஆர்வம் இன்னும் வந்து சப்ஜெக்ட் டு இம்பியூரிட்டி. கர்மங்கிறது வந்து சம்ஸ்காரி கர்மம். அதனால அசுத்தத்தை நீக்கி தூய்மையாக்குறது, தூய்மையாக்குறது ஒரு கர்மம். அப்ப எவ்வளவுதான் தூய்மைப்பட்டா திரும்ப அசுத்தம் ஆகும். நம்ம உடம்பு டெய்லி ஸ்நானம். அதனால நான் ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு உபாயம், ஒரு பர்டிகுலர் இது பண்ற கர்மா பண்றதுக்கு டெய்லி காத்தால ஒரு தடவை, மத்தியானம் தடவை, சாயந்தரம் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணா இது சித்திக்கும் அப்படின்ற மாதிரி மோட்சத்துக்கு ஒரு இது பிரிஸ்கிரைப் பண்ணுவேன். நீ டெய்லி உன்னை வந்து இப்படிதான் சுத்தம் பண்ணிட்டே இரு, ஒரு மோட்சம் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆத்மாவை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாதி வேணும் இல்லையா? நம்ம உடம்புல வந்து அசுத்தம் சேர்றது, அதனால அதை ரிமூவ் பண்றதுக்கு நான் சோப் போட்டு குளிச்சுட்டா ரிமூவ் பண்ணிட முடியும். ஆனா ஆத்மாவுக்கு உபாதியே கிடையாது.
அதை அடையிறதுக்கு நான் எந்த சோப்பை போட்டு கழுவுறது? சோப்பு போட்டுலாம் கழுவுனா சுத்தமா இருக்கும். அந்த சுத்தமா இருக்கிற மனசுல ஆத்ம ஞானம் சித்திக்கணுமே. அது இல்லாம அது அவுட் சைட் இருக்கிற ஒண்ணு கிடையாது. அது என்ன பத்தியே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கர்மத்தினாலதான் அது அடைக்காது விலேகா. அடுத்தது பார்ப்போம். இந்த கர்மம் ஏன் அஞ்ஞானத்தை நீக்க முடியாது? இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி மேஜிக் பண்ணி ஏதாவது ஒரு கர்மம் முடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அது நான் பாசிபிள் அப்படின்றது தான் மூணாவது படிக்கும். அவிரோதிதயா கர்ம வித்யாம் வினிவர்த்தயே வித்யா வித்யாம் விஹந்தேவ தேஜஸ்திமிர சங்கவதே. அர்த்தம் என்னன்னா, கர்மம் அஞ்ஞானத்துக்கு எதிரானது அன்று. அபிரோதிதயா, அதுக்கு விரோதம் கிடையாது. அது எதிர்ப்பு கிடையாது. நெருப்பும் தண்ணீர் மாதிரி கிடையாது. அது டிசீஸும் மருந்து மாதிரி கிடையாது. ஒரு டிசீஸ் இருக்கு, அதுக்கு இந்த மருந்து இருக்குன்னா அந்த மருந்து கொடுத்தா சரியாது. இப்போ டயபெட்டிஸ் இருக்கு, சர்க்கரை சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் ஃப்ரெண்ட்லி. அது எப்படி போட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இப்போ 120 இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நல்லா டெய்லி சர்க்கரை சாப்பிடணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அது மாதிரி கர்மம் அஞ்ஞானத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, அஞ்ஞானம் தான் கர்மத்தை கர்மத்துக்கு அஞ்ஞானம் ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. அதனால ஒன்னா இருக்கிறது வச்சு அதை தீர்க்க யோகியா இருந்தாலும் தீர்க்க முடியும். சோடு இருக்கு, நான் கேடையை வச்சுட்டு இருக்கேன்னா தடுக்க முடியும். இல்ல ஒரு சோடை இன்னொரு சோடை வச்சு அதை எதிர்க்க முடியும். ஆனா இதுக்கும் ரெண்டுக்கும் ஒண்ணு எந்த விரோதமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கர்மத்தினால அஞ்ஞானத்தை அழிக்க முடியாது. ஒரு கிளாரிட்டியா இருக்கு. ரெண்டு ஒன்னோட ஒண்ணு எதிர்ப்பு இல்லாம எப்படி ரெண்டு கத்திரிக்காயா கட்டணும், வெண்ணையை கொடுக்க வெண்ணையாரோ கத்தி மாதிரி பண்ணி அதை வெட்டுறாங்க. ஷாக்கா ஒரு கத்திரிக்காய் வெட்ட முடியும். ஆப்போசிட்டா இருக்கும், அப்பதான் பண்ண முடியும். ஒன்றை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அழிப்பதற்கும் அழியப்படுகின்ற வஸ்துவுக்கும் விரோதம் இருக்க வேண்டும். அதான் அந்த விரோதம் இல்லாம பண்ண முடியாது அப்படின்றது தெரியும். எனவே அது அறியாமையை போக்காது. வெளிச்சம் எவ்வாறு இருளை போக்குகிறதோ அதை போன்று ஞானம் அஞ்ஞானத்தை கட்டாயமாக அழிக்கும். இது from the known to the unknown. ஒரு ஸ்லோகத்திலிருந்து இன்னொரு ஸ்லோகத்துக்கு போகும்போது ஒன்னொன்னா தெரிஞ்சதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போற அந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணலாம். இருட்டாவே இருக்கு, ஒரு ரூம் இருட்டா இருக்கு, அந்த ரூமுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு போனாலும் தெரியாமணும். வேற என்னத்துக்கு கொண்டு போனாலும் எப்படி அந்த இருட்டு போக முடியும்? இருட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வெளிச்சத்தை கொண்டு போனாலும் அதை சரி பண்ண முடியும். இந்த விரோதம் இல்லைன்னா அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா ஒரு அந்த காலத்துல காலேஜ் படிக்கும்போது ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஒரு அசடு அப்பெல்லாம் மல்டி ஸ்டோரி பில்டிங் கிடையாது, மாப்பிள்ளையில தான் மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கும். ஒரு 30 மாடி கட்ட அசடு பசங்க அவன் ஒருத்தர் கவுண்ட் பண்ணிட்டே இருந்தான், இன்னொருத்தன் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு போது அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான். அது ஒருத்தன் சொன்னா நான் ஒரு பாடி இருக்கேன், இனி இருக்கேன்னா எத்தனை என்னன்னு கேட்டான். நான் 4 என்னன்னா வளர்ந்து 4 ஆரம்பம் சிரிச்சான். அவன் ஒன்றும் புரியல, அறையில சிரிக்கிறாருன்னு அவன் போயிட்டான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டான். இல்லை சும்மா திருப்பதி சிரிக்கிறது போயிட்டான். இவன் அவன்கிட்ட சொன்னான், என்னடா அவன் 4 விடுறான், ஒண்ணுமே தெரியாதோ நீ சிரிக்கிறான், கூட்டான் போறேன் நான் பத்து என்ன நான் சும்மா சொன்னாங்க. அவனை போய் என்ன பண்ண முடியும்? ஒரு விரோதமே இல்லைன்னா எப்படி அவன் சண்டைக்கு அவன் அவனை போய் என்ன பண்ண முடியும்? அவன் அதே யோகான்னு சொல்றான். அது மாதிரி கர்மமும் அந்த மாதிரி கர்மம் என்ன பண்ணணும், அஞ்ஞானத்தை வளர்க்கவும் முடியாது. நம்ம வீட்டிலே பாருங்க, அஞ்ஞானத்தை வளர்த்துட்டே போறதுக்குதான் சாதனை. அதனால கர்மத்தை அது சரியா புரிஞ்சிடும். கர்மம் அஞ்ஞானத்தை அழிக்காதுனால அதனால கர்மம் சும்மா பாட்டிருக்கேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன்
அப்படி இல்லை, சும்மா இருந்து ஸ்லோகாந்து இதெல்லாம் நமக்கு விருதுமா அர்த்தம் பண்ணிக்கிறோம். அப்படி அர்த்தம் இல்லை. கர்மத்தை கர்ம யோகமா பண்ணா ஞானத்தை கொண்டு விட்டே தீரும். பக்தியை சரியா பண்ணா ஞானத்தை கொண்டு விட்டே தீரும். அதுக்கு நம்ம போடணும்னா ரெண்டும் சரியா பண்ணணும். அது ஒரு சந்தேகமே இல்லை. ஞானத்தையே நம்ம சரியா புரிஞ்சுட்டு அது ஒரு குரு மூலமா சாஸ்திரம் மூலமா படிச்சா பக்தியோ பக்தியா நம்ம கரையினா போகும். அப்படிதான் எல்லாருமே இருந்திருக்காங்க. பக்தினால யாரும் ஞானம் ஆனதே கிடையாது. அதே மாதிரி ஞானியா இருக்கும் பக்தி இல்லாம கிடையாது, பக்தியா இருக்கும் ஞானம் கிடையாம. அது எப்படி சிந்திக்கும், அது எவ்வளவு நிமிஷம் ஆகும், ஏன்னா அது காலம் அதிகமாகும். 30 செகண்ட் தான், 1 மணி நேரமா. நான் ஒரு தடவை கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். ரமண மகரிஷி அவ்வளவா பேச மாட்டார், முக்கால்வாசி மௌனமா இருப்பாரு. சில சமயத்துல கேள்வி மட்டும் கேட்டுட்டு அனுப்பிச்சுப்பாரு. எப்பயாவது ஒரு தடவை தான் அதை கழிச்சுடுறான்னு சொல்றாரு. அவரு தானா பேசிட்டு இருந்தாரா ஒரு சமயம். அது மாதிரி ஒரு அபூர்வமாக தான் பண்ணுவாங்க. என்ன ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா, இருக்காத 10 நிமிஷம் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ முருகனாதான் கணபதி சாஸ்திரம் கூட இருப்பாங்க. பகவான் ஏதோ பேசி என்ன விஷயம் பேசி கேட்கணும். சித்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு யோசனை பண்றாங்க. அதாவது மோட்சம்ன்றது, இந்த விடுதலை அடைஞ்சதுன்றது எப்படி நடந்தது, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு 30 நிமிஷம் இருக்குமா அன்னைக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் அதே மாதிரி 30 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும்னு நினைச்சேன். 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அப்புறமா அந்த காலமே கிடையாது, எது டைம். அதனால அந்த எப்போ மோட்சம் அடைஞ்ச எப்போ இதுன்றதுக்கு டைமே கிடையாது. அந்த நேரத்துல டைம், உலகம் டைம் காலம் தேசம் எல்லாமே கடந்து போனதுனால அதுக்கு எவ்வளவு நேரம் சொல்ல முடியாது. அவரே இவ்வளவு யோசனை பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம்னா அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் விஷயமா இருக்க பாருங்க. உபநிஷத்துலாம் கொஞ்சம் கூட ரமண மகரிஷி எதிர்க்க உபதேசத்தாலும் புரிய மாட்டேங்குது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவருக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு எப்படி சொல்றது போது ஸ்டெப் வச்சு ஒரு ஸ்டெப்பா போய் இது இந்த காலத்தினால சிந்திக்கிறது இல்லை. அது சிந்திக்கும் போது காலம் தேசத்துக்கு அப்பாற்பட்ட போயிருக்கிறதுனால இந்த நிமிஷத்துல வந்தது இப்ப வந்ததுல அறுதிட்டு சொல்ல முடியாத வசதி. அதனால பக்தி பண்றவனுக்கு ஞானம் 30 வருஷம் படிக்கலாம், 50 வருஷம் படிக்கலாம், அதனால முட்டாலும் நம்ம கன்ஃபியூஷனுக்கு வரவே கூடாது. அவனுக்கு 30 செகண்ட் போதுமானதாக இருப்பான், இருந்தாலும் ஞானம் வேணும். அப்படிதான் இருக்கு. அதனால 40 வருஷம் படிச்சா அவன் 30 வருஷம் படிக்கலாம். அப்படி அவசியம் 30 வருஷம் 30 செகண்ட் நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாரு, இந்த ஜென்மத்துல நம்ம பண்றது போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியாது. அதனால ஒருத்தர் சித்திக்கிறதுனா டெஃபரெண்டா பல ஜென்மங்கள்ல அவர் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாரும் ஒருத்தரை கேட்டா ஏன் இந்த கவர்மெண்ட் போகணும் பல கதைகள் தெரியுது. எனக்கு பிறக்கும் போது எப்படி இருந்தது, 10 வயசுல இருந்து நடந்தது, அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணாம இங்க வந்துட்டோம். இல்ல, இது இந்த ஜென்மத்துல நம்ம பண்ற விஷயம் கிடையவே கிடையாது. பல ஜென்மங்கள்ல பண்ணதோட பர்டிபிகேஷன்னால தான் இங்க உட்காந்து உட்காந்து அதுக்கு ஒரு காரணம் அது எதனால இது சமாஜம் கர்மத்தினால மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, வெளிச்சத்தினால எப்படி இருட்டு போறதோ அது மாதிரி ஞானத்தினாலதான் போகும். கர்மம் அஞ்ஞானத்துக்கு அதாவது எதிராக இல்லை, அதனால அது போகாது. அப்ப அஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்கிறது ஞானம் தான், அதனால ஞானத்தினால்தான் போகும். எப்படி வெளிச்சத்தினால போக முடியுமா அது மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் எதிரா இருக்கு அப்படின்னு சொன்னா, நித்திய நைமித்திய கர்மம் பண்றதுனால என்ன ஆகணும், கர்ம காண்டத்தோட அடிப்படை கொள்கையே அதான் நித்திய நைமித்திய கர்மம். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் கர்த்தா போக்தாவா தான் இருக்கான். கர்த்தா போக்தாவா செயல்படுபவன் அனுபவிப்பவன். அந்த செயல்படுபவனாகவும் அனுபவிப்பவனாகவும் இருப்பவனை விளக்கி அதிலிருந்து மேலே கொண்டு வந்துதான் கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் பகவானுக்கு அர்ப்பணித்து செய்கிறேன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது கர்மத்திலிருந்து விடுவோம். அதுக்கப்புறம் கர்மம் எதுக்காக பண்றோம்ன்ற கொஸ்டின். அப்ப ஞானம் ஆட்டோமேட்டிக்கா ஞானத்தை நோக்கி போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால வேதம் திருப்பி சொல்றது, கர்மத்தை கொஸ்டின் பண்ணி பண்ணாத, எனக்கு வேணும்ன்றதுக்காக பண்ணாத, பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதா சொல்ற. அப்ப காமிய கர்மத்திலிருந்து நிஷ்காமிய கர்மமாக செய்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். பாகிய அட்ராக்ஷன்ல இருந்து விலகி அது அந்தர்மூலமாக கொண்டு போக வேண்டும்.
இதெல்லாம் நம்மளுடைய சொந்த அறிவினால பண்ண முடியும். வேலை மீது தராம இதை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி நம்மளோட முயற்சியாலே பண்ண முடியும். நடக்கும் அவங்களோட முயற்சி பௌருஷையும் வேணும், புருஷார்த்தமும் வேணும். அதே நேரத்தில் தெய்வீகம் வேணும். தெய்வீகம் எப்ப சித்திக்கும் அப்படின்னு சொன்னா புருஷார்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புருஷார்த்தத்தை கொண்டே இழக்க வேண்டும். அதுதான் சரண். நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சும்மா உட்காந்து சொல்லக்கூடாது. எல்லா புருஷார்த்தத்தையும் பண்ணதுக்கப்புறம் தன்னால தெரியும் புருஷார்த்தம் வேண்டியில்லை. அப்படிதான் சரண்டர் பண்ணதும் நான் செய்ய வேண்டியதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. நில் அப்சல்யூட்லி ஐ ஹேவ் நதிங் டு டு அப்படின்னு நம்ம கன்வின்ஷன் ஆயிட்டோமா? இருக்காது. நம்ம கேள்வி கேட்டு பார்த்தாலும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும் நம்மகிட்ட. அது கம்ப்ளீட்டா போயிட்டுன்னா அந்த ஸ்டேஜ் ஆஃப் சரண்டர் தான் ஸ்டார்டிங் ஆஃப் ஞானம். இது எப்ப முடிகிறது, எப்ப ஆரம்பிக்கிறது, அந்த ஞானம் முடிகிறதுன்றதுக்கு டைம் கிடையாது. அதுக்கு பிரமாணம் ஞானம் கேட்ட ரமண முடிச்சுதான். அதுக்கு மேல எனக்கு பிரமாணம் தெரியல. அதனால கர்மத்தை யூகமாக செய்தால் இந்த இடத்துக்கு நம்ம சேர முடியும். கர்மத்தை திறமையாக செய்பவன் குசலக தட்சக கர்மயோகி ஆகிறான். அஞ்ஞானத்தில் அவன் ஆழமாட்டான். அவன் இந்த மன பரிமாணம் ஏற்படுறதுனால அவன் ஞானத்துக்கு வந்துருவான். இதுல சில விஷயங்கள் இருக்கு. இது ஏன் அப்படின்னு சொன்னாக்க, பூர்ணமாக இருக்கக்கூடிய நான் அகம் அப்படின்றத பூர்ணமா தான் நான் இருக்கேன். அபூர்ணமா நான் இருந்தேன்னா நான் அபூர்ணத்தை பூர்ணமா ஆக்க முடியும். லிமிட்டடா இருக்கிற ஒண்ணு அன்லிமிட்டட் ஆகாது. சொன்னா ஒன்னு 1 2 3 4 எண்ணிட்டே போனா 1000 ஆகும், 2000 ஆகும், 3000 இன்ஃபினிட்டி ஆகாது. அதே மாதிரி இன்ஃபினிட்டி ஒரு நம்பரா ரெடியூஸ் பண்ண முடியாது. 1 divided by 0 is equal to infinity. அதனால எந்த நம்பர் 0 வந்தாலும் இன்ஃபினிட்டி காணும். 2 divided by 0 is infinity, 3 divided by 0 is infinity. அதனால நம்பர் இருக்கிறவங்க இன்ஃபினிட்டிக்கு போக முடியாது. அதனால அபூர்ணமாக நான் இருக்கிறேன், நான் லிமிட்டடா இருக்கிறேன் அப்படின்றது உண்மை என்று சொன்னா எதிர்காலத்துல எனக்கு மோட்சம் சித்திக்க. அதனாலதான் நான் கர்மத்தினால அதனால I never move from limited to unlimited. I only know that I am not. அதனாலதான் நான் லிமிட்டடா இருந்து கொண்டு எதையாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது அன்லிமிட்டடா ஆக முடிஞ்சிருச்சோம்னா அது ஞானம் இல்லாம சிந்திக்கும். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லையே. லிமிட்டடா அது எப்படி அன்லிமிட்டடா பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. அதே மாதிரி அன்லிமிட்டடா இருக்கிறது லிமிட்டடாவும் பண்ண முடியாது. அன்லிமிட்டடா இருக்கிறது லிமிட்டடா எனக்கு தெரியுது. அதனால நம்மளுடைய பிரக்ரியாஸ் எல்லாருமே இந்த ரஜ்ஜு சர்ப்பம் எல்லாம் சொல்றது இருக்கான்னு கேட்டா அது எப்பவுமே பாம்பாக வேறதான் இருக்கு. அது பாம்பா இருந்தா நான் நினைச்சு விட்டேன், அது இப்ப பாம்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுதான் இந்த கைக்கு வந்தா இது போயிடுது. கைக்கு வந்தா இருந்து போதுன்னு அர்த்தம். இந்த ஞானோட என்னன்னு அர்த்தம்? அரைகுறையா வெளிச்சமா இருக்கும் பொழுது அது எனக்கு பாம்பா தெரிஞ்சது. எல்லாம் ஃபுல்லா லைட் அடிச்சு பார்த்தோம்னா அது கைதான் தள்ளி போயிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாம்பு அடிக்காம வியாபாரமா ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையே. கர்மா பண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லையே, தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு? லைட் வேண்டியிருக்கு. அந்த லைட்டு வந்த உடனே நம்ம ஒண்ணுமே பண்ணாமையே அது போய்விடுது என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்குது. அடுத்த ஸ்லோகத்தை நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய